அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் நபிரத்துல்லா அம்மாபாத். மூமின்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய அமல்கள் செய்ய நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் வழியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய கடன் உண்டு, கடன் அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் உண்டு. அதற்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனாக தான் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஓதினால் நமக்கு சீக்கிரம் பலன் கிடைக்கின்ற அதிக பவர் கொண்ட சக்தி பெற்ற ஒரு திக்ர இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தாலா திருமறை குரானில் பல இடங்களில் கூறியிருக்கிறான், வலா நெபுலு வண்ணக்கும், உங்களை நான் சோதிப்பேன். நம்மை படைத்த இறைவன் திருமறை குரானில் கூறியிருக்கிறான், வலா நெபுலு வண்ணக்கும், உங்களை நான் சோதிப்பேன். உங்களை சோதிக்கலாம் அல்லது சோதனைகள் சிலருக்கு வரலாம் அப்படின்னு கூறவில்லை. உறுதியாக ஒவ்வொரு மோமீனும் சோதனைகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் புனித குரானில் கூறியிருக்கிறான். இறைவன் நமக்கு கடன் தந்து மட்டுமில்ல சோதிப்பான், பல காரியங்களை கொண்டு அல்லாஹு தாலா நம்மை சோதிப்பான். அது இறைவன் நமக்கு பல நோய்கள் தந்து சோதிக்கலாம், கடனை தந்து சோதிக்கலாம், முசீபத்தை தந்து சோதிக்கலாம், பணம் செல்வம் அதிகமாக தந்து சோதிக்கலாம், பணம் செல்வம் தராமல் சோதிக்கலாம், நமது பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான், நமக்கு வேண்டியவர்களுக்கு மரணம் தந்து சோதிப்பான். இறைவன் நம்மை எந்த வகையிலும் சோதிக்கலாம், நமது பிஸ்னஸை தளர்வு செய்து சோதிக்கலாம். அப்படி தொடங்கி நமது வாழ்க்கையில் பல காரியங்களை கொண்டு இறைவன் நம்மை சோதிப்பான். மூமின்களே, உங்களை இறைவன் ஏதாவது காரியங்களை கொண்டு உங்களை சோதித்தால் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்தால் போதும், இந்த உலகில் உள்ள அனைவரையும் அல்லாஹு தாலா சோதிக்கிறான். எல்லாருக்கும் இறைவன் சோதனை கொடுப்பான். அது நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும், அது ஒரு சிஎமாக இருந்தாலும், அவர்களுக்கு எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சிரமங்கள், கஷ்டங்கள் என்பது இருக்கும். இறைவன் நமக்கு தரக்கூடிய பல சோதனைகளை பார்க்கும்போது அதில் உள்ள பெரிய ஒரு அதாபாகும் கடன் என்பது. கடன் என்பது இன்னைக்கோ அல்லது நேற்றைய தினமோ தொடங்கியதில்லை. அது மனிதன் இந்த உலகில் வந்தபோதே தொடங்கிய ஒரு விஷயமாகும். அதனாலேயே நாம் நியூஸ்லையும் பேப்பர்லையும் அதிகமான இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளவோ பேர் பெரிய கடனில் விழுந்து கடைசியில் அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமமும் கஷ்டமும் அனுபவப்பட்டு குடும்பத்தோடு கடைசியில் தற்கொலை செய்து தனது உயிர்களை மாய்த்து விடக்கூடிய நிறைய சம்பவங்களை நாம் கேட்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பேர் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு லோன் எடுத்து கடைசியில் அதை அடைக்க முடியாமல் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு உயிரை விட்டு செல்லக்கூடியவர்களும் தாராளமான பேர் உண்டு. மூமின்களை, இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹு தாலா நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் தற்கொலை என்பதை பற்றி சிந்திக்க கூடாது. அப்படி நீங்கள் உயிரை மாய்த்து கொள்வதால் நீங்கள் ஈமான் இல்லாமல் உள்ள மரணத்தை நீங்கள் அடைகிறீங்க. அதனால் நமது கடன் அடையவும் செய்யாது, குடும்பம் என்பது யாரும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதனால் நீங்கள் இழந்து நிற்பது துனியாவும் ஆகிரத்தையும் தான். என்னைக்குமே வீடியோட கமெண்ட்டை வாசிக்கும்போது நிறைய உம்மா பாப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல வேதனையாக இருக்கும். அந்த அளவுக்கு வேதனைகள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும் அவர்களிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள். ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டை வாசித்த போது, கணவருக்கு வேலை இல்லை, கணவருக்கு நோய், தாராளமான கடன் இருக்கிறது, அந்த கடன் அடைய எந்த வழியுமே இல்லை, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை, வீட்டில் உள்ள காரியங்களை செய்ய முடியவில்லை. காரணம், எதற்குமே கையில் பணம் என்பது இல்லை, பேங்கில் உள்ள லோன் அடைக்க கையில் பணம் இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டமும் வேதனையும் சகோதரி, ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு அப்படின்னு இருந்த ஒரு கமெண்ட்டை நான் வாசித்தேன். நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில், சிந்தித்து பார்க்காத வகையில் உங்களுக்கு இறைவன் ஆச்சரியங்களை காண்பித்து தருவான். எவ்வளவு கோடிகள் கடன் இருந்தாலும் அது உங்களுக்கு அடைந்து கிடைக்கும். உங்களுடைய கவலைகள் என்பது வேதனைகள் நீங்க தொடங்கும். காரணம், அந்த அளவிற்கு அதிக பவர் கொண்ட சக்தி உள்ள ஒரு திக்ராகும் இது. புனித இஸ்லாம் கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தடுக்கவில்லை. புனித இஸ்லாமில் கடன் கொடுப்பது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். ஆனால் கடன் பெற்ற அந்த நபர் அதை திருப்பி கொடுப்பது கட்டாயமான விஷயமாகும். அதாவது நமது வாழ்க்கையில் திடீரென்று பண தேவைகள், கஷ்டங்கள் வரும்போது நாம் யாரிடமிருந்தாவது கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுப்பது கட்டாயமான ஒரு காரியமாகும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கடன் கொடுத்துவிட்டு அதை கேட்டால் நாம் மனசாட்சி இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறோம். மூமின்களே, கடன் என்பது நிசாரமாக நினைக்க வேண்டாம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனோடு மரணித்தவர்களின் ஜனாசா தொழுகை தொழக்கூட அவர்கள் முன்வரவில்லை. அந்த ஜனாசாவின் கடனை வேறு நபர் அடைக்கலாம் என்று உறுதியாக கூறிய பின்னரே அந்த தொழுகை தொழ நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்தாங்க.
நாம் வாழ்க்கையில் செய்த தவறுகளை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி தௌபா கேட்கும்போது அந்த தௌபாவை நமது ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கடன் என்பது இருக்கக்கூடாது. நமக்கு கடன் என்பது இருக்கக்கூடாது. நாம் முடிந்த அளவிற்கு கடனை அடைக்க முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொள்வான். நாம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா கடனோடு மரணம் அடைவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வானாக. இந்த புனித முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்து கொண்டு நமது எல்லாருடைய கடனையும் இறைவன் அடைத்து தருவானாக. ஆமீன். நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹு தாலா நீக்கி தருவானாக. ஒரு தடவை மகானான அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லா நாட்களும் லுஹருடைய பாங்கு கேட்டதற்கு பின்னரே அவங்க பள்ளிக்கு தொழுவதற்கு வருவாங்களாம். ஆனால் கொஞ்ச நாட்களாக அந்த சஹாபா லஹருடைய தொழுகைக்கு முன்னதாகவே பள்ளியில் வந்து 2 ரக்காத் சுன்னத்து தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்திலிருந்து இரு கைகளை உயர்த்தி கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ் தாலாவிடத்தில் துவா செய்து கொண்டிருந்தாங்களாம். இதை நமது தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்தாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாவுடைய அருகில் சென்று கேட்டாங்க, அபூ மாமா, உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இப்படி அழுது துவா செய்து கொண்டிருக்கிறீங்க? அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அந்த சஹாபா கூறியது, நபியே, எனக்கு அதிகமான கடன் இருக்கிறது. கடன் கொண்டு எனக்கு வெளியே செல்ல முடியவில்லை என்று அந்த சஹாபா அழுது கொண்டே கூறினாங்களாம். அந்த நேரத்தில் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாவின் தோளை தொட்டு அவர்களை தன் மார்போடு கட்டி அணைத்து ஆறுதல் கூறினாங்களாம். அந்த நேரத்திலும் அந்த சஹாபா கூறியது, கடன்காரர் என்ன தொந்தரவு செய்கிறாங்க, அதை எப்படி அடைக்க வேண்டும்னு கூட எனக்கு தெரியவில்லை. பண விஷயத்தில் நானோ ரொம்ப சிரமப்பட்டு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றேன் நபியே. அப்படி கூறிய போது நமது இறை தூதர் ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி ஒரு வாரத்தில் அபூ உமாமாவின் பாதி கடனை அல்லாஹு தாலா அடைத்து கொடுத்தான். மூமின்களை, நீங்கள் கடன் கொண்டு சிரமப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள். அதிலும் முக்கியமாக நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில், அதுவும் இன்றைய தினத்தில், இந்த புனிதமான தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்கள். இனி அந்த சக்தி மிகுந்த திக்ரு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபினி வல் புஅல் வ அஊது பிக மின் ஒலபதி தைனி வ கஅரி ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபினி வல் புஅல் வ அஊது பிக மின் ஒலபதி தைனி வ கஅரி ரிஜால். இந்த சக்தி மிகுந்த திக்ரை நீங்கள் ஓத வேண்டிய நேரம் எல்லா ஃபர்லான தொழுகை பிறகு 7 தடவை ஓதுங்கள். இன்றைய தினத்திலே இதை ஓத ஆரம்பித்து விடுங்கள். புனித வெள்ளிக்கிழமையில் ஜுமாவிற்கு பிறகு 70 தடவை ஓடுதுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வாரம் ஓதும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். இந்த முறையில் நீங்கள் ஓதி வரும்போது உறுதியாக கூறுகிறேன், எவ்வளவு கோடி கடன்கள் இருந்தாலும் அதை அடைக்க அல்லாஹ் தாலா உங்களுக்கு வழியை காண்பித்து தருவான். உங்களுடைய கடன் கண்டிப்பாக அடைந்து கிடைக்கும். நீங்கள் இந்த துவாவை இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தில், அதுவும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஓதுங்கள். காரணம், அல்லாஹு தாலா நிறைய அற்புதங்களையும் அருட்கொடைகளையும் அவனது நெபிமார்களுக்கு பொழிந்த ஒரு மாதமாகும் இது, இந்த முஹர்ரம் மாதம். அதனால் நமக்கும் அளவில்லா அற்புதங்களையும் அளவில்லா அருட்கொடைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு பொழிய செய்வான். இந்த ஒரு துவாவும் இந்த புனித முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்து கொண்டும் நமது எல்லா தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக. இது குரானில் உள்ள ஒரு ஆயத்து இல்லாத ஒரு காரணத்தால் பெண்கள் எல்லா நேரத்திலும் இதை ஓதலாம். அதனால் கடனில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் இந்த திக்ரை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே, இந்த புனிதமான இந்த நாளில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை முடித்துவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை ஓத ஆரம்பித்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி